ஹலோ காய், சரத்குமார் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆக்டர் அப்படின்றது நான் சொல்லி தெரிய வேண்டாம். அவருக்கு 2 கல்யாணம் ஆச்சு. முதல் மனைவி சாயா, இரண்டாவது ராதிகாவை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவருடைய முதல் மனைவி சாயா எதுக்காக அவங்களுக்கு முறிவு ஏற்பட்டுச்சு, அதாவது அவங்களுடைய திருமண வாழ்க்கை நின்னதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு இப்போ மனம் திறந்து பேசியிருக்காங்க. என்ன சொன்னாங்க அப்படின்றத இப்போ இந்த வீடியோல நம்ம இப்போ பார்க்கலாம். ஆக்டர் சரத்குமார் அவர்களுக்கு 2 கல்யாணம் ஆச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். முதல் மனைவி சாயா, இரண்டாவது மனைவி ராதிகா. இவருடைய முதல் மனைவியான சாயாவை எப்போ திருமணம் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1984 திருமணம் பண்ணாரு. இவங்களுக்கு 2 மகள்களும் இருக்காங்க. ஒருத்தர் தான் வரலட்சுமி சரத்குமார், இன்னொருத்தவங்க பூஜா சரத்குமார். இவங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒத்து வரல அப்படின்றதுனால 2000 டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. டிவோர்ஸ் பண்ண அடுத்த வருஷமே, அதாவது 2001 ராதிகா சரத்குமார் திருமணம் பண்ணார் சரத்குமார். ராதிகாக்கு அப்பவே ரயான் அப்படின்ற ஒரு மகள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரத்குமாரை திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு மகன் இருக்காரு. அவருடைய பேர் தான் ராகுல் சரத்குமார். இப்போ ரீசெண்டா அவங்களுடைய ஊர்ல திருவிழா நடந்திருக்கு. அதுல சரத்குமார், ராதிகா, ராகுல், அது மட்டும் இல்லாம வரலட்சுமி சரத்குமார், பூஜா சரத்குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மொத்த ஃபேமிலியுமே அந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டு அந்த போட்டோஸ் எல்லாமே சரத்குமார் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருக்காரு. அது பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாருக்குமே அவங்க ஃபேமிலியா ஒன்னா இருந்தாங்க. அவருடைய முதல் மனைவி இந்த தருணத்தில் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது சாயா சரத்குமார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய திருமணம் முறிவுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருமணம்ன்றது ஒருத்தவங்களோட வாழ்க்கையில சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம நீங்க உங்களோட லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்றீங்க. அப்போ எந்த அளவுக்கு நிதானமா பொறுமையா ஒருத்தவங்களை சூஸ் பண்ணணும் அப்படின்றது நம்ம ரொம்பவே யோசிச்சு சூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம திருமணம் பண்ண போற காரணம் ரொம்பவே முக்கியமான ஒரு காரணமா இருக்கணும். இவர் கூட நம்ம ஏன் வாழ போறோம், ஏன் வாழணும், இதுக்கப்புறம் இவர் கூட நம்மளால வாழ முடியுமா அப்படின்ற காரணத்தை ரொம்பவே முக்கியமா இருக்கும். அந்த காரணம் சரியில்லை அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையும் சரியா இருக்காது. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு கரெக்டான பர்சனை சூஸ் பண்ணி கரெக்டான காரணங்களுக்காக நீங்க ஒரு பர்சனை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை ரொம்பவே நல்லா போகும், ரொம்பவே சிறப்பா இருக்கும். ஆனா நீங்க ஒரு தப்பான காரணத்துக்காக ஒருத்தர் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை முறிவுல தான் போய் முடியும். இப்போ இருக்கிறவங்களாம் ஏன் திருமணம் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாம பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் அப்போ இருக்கிற பொருள் தேவைக்காகவும் உடல் தேவைக்காகவும் மட்டும்தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க. யாருமே மனசு ரீதியா பண்ணிக்க மாட்டாங்க. அதனாலேயே பல விஷயங்கள் இன்னைக்கு நடக்கிறதுனால டிவோர்ஸ்ல தான் எல்லா திருமணமே முடியுது. டிவோர்ஸ்ல முடியறதுனால எல்லாருமே அடுத்தடுத்து மூவ் ஆன் ஆயிடுறாங்க. ஆனா இதுல யார் பாதிக்கப்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பல பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஒரு திருமணம் முடிய போகுது அப்படின்னு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா எதுக்காக, ஏன் அப்படின்ற ஸ்ட்ராங்கான ரீசனோட தான் வெளியில வரணும். நம்ம மன எனக்கு பிடிக்கல அப்படின்னு உடனே நினைச்ச உடனே வெளியில வந்துடக்கூடாது. ஏன்னா திருமணம்ன்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. யோசிச்சு தான் டிவோர்ஸ் அப்படின்றதே ஒன்று அப்ளை பண்ணணும். டிவோர்ஸ்னு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்ம ஸ்டேபிளா இருக்கோமா, ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இருக்கோமா, நம்மளோட மனசளவுல ஸ்டேபிளா இருக்கிறோமா, இதெல்லாம் நம்மளால தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு தடவை லைஃபை விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஃபீல் பண்றதுல அர்த்தமே கிடையாது அப்படின்னு இன்டைரக்டா அவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்போ பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு சரத்குமாரை பத்தி பேசினது. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சினிமா நியூஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன் டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.